மாணவர்களே, நாம இப்போ 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல இருக்கக்கூடிய அலகு 13 வேதி பிணைப்பு அப்படின்ற பாடத்துல எண்ம விதியை பத்தி பார்க்க போறோம். மந்தவாயு எலக்ட்ரான் அமைப்பை அடிப்படையாக வைத்து 1916ஆம் ஆண்டில் கோசல் மற்றும் லூயிஸ் என்பார் அணுக்களின் வேதிச் சேர்க்கைகளுக்கான கொள்கையை வெளியிடுறாங்க. இந்த கொள்கையைத்தான் இணைதன் எலக்ட்ரான் கொள்கை அல்லது 8 எலக்ட்ரான் விதி அப்படின்னு சொல்றோம். இந்த கொள்கையின்படி மந்தவாயுக்கள் தவிர மற்ற தனிமங்களின் அணுக்கள் முழுவதும் நிரப்பப்படாத இணைதலின் கூட்டை பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொன்னாங்க. இப்ப உதாரணமாக நாம இப்போ சோடியத்தின் அணு எண்ணை எடுத்துக்கிடுவோம். சோடியத்தின் அணு எண் 11. அது தன்னோட K கூட்டுல 2 எலக்ட்ரான்களையும் அடுத்தபடியா L கூட்டுல 8 எலக்ட்ரான்களையும் பெற்றிருக்கு. அதனுடைய மீதமுள்ள ஒரு எலக்ட்ரானை தன்னோட இணைதிறன் கூட்டுல பெற்றிருக்கு. இப்போ கடைசி கூட்டுல பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. இப்போ அது அந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது நிலையான அமைப்பை பெறவில்லை. அப்போ அந்த ஒரு எலக்ட்ரானை இழந்து அது நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறலாம். அப்ப அந்த கடைசி கூட்டுல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை இழந்து சோடியம் அணுவானது நியான் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது. அடுத்தபடியாக குளோரின் அயனி உருவாதலை பார்க்கிறோம். குளோரின் அயனியுடைய அணு எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 17. அப்போ அந்த K கூட்டுல 2 எலக்ட்ரான்களையும் L கூட்டுல 8 எலக்ட்ரான்களையும் பெற்றிருக்கு. இப்ப மீத உள்ள 7 எலக்ட்ரான்களை தன்னோட இணைதன் கூட்டுல பெற்றிருக்கு. அப்போ 7 எலக்ட்ரான் பெற்றிருக்கிறதுனால இது நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறாது. அப்போ நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறணும் அப்படின்னா அதற்கு ஒரு எலக்ட்ரான் தேவை. அது தனக்கு அருகில் இருக்கக்கூடிய அணுக்களில் இருந்து ஒரு எலக்ட்ரானை பெற்று அது நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறும். அப்படி பெறும் பட்சத்துல அது ஆர்கானுடைய நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது. இந்த விதிக்கு பேர் தான் நம்ம எண்ம விதி அப்படின்னு சொல்றோம். ஒரு அணுவானது மற்றொரு அணுவிடம் அதன் இணைதன் கூடிய எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது பங்கீடு செய்தோ இணைதன் கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும் விளைவு 8 எலக்ட்ரான் விதி அல்லது எண்ம விதி எனப்படுகிறது. தேங்க்யூ.